புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி நீர் திறக்க உத்தரவு. டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று ஆணை. சென்னையில் 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். சேலம், விழுப்புரம், மதுரை, கோவை, நெல்லை மண்டலங்களிலும் 120 புதிய பேருந்துகளின் சேவை தொடக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் பரந்தூர் விவசாயிகள் சந்திப்பு. புதிய விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்தனர். திமுக கூறுவது போல் பரந்தூர் விமான நிலையத்திற்கு 90% அல்ல 48% இடம்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி கூட தற்போது வரை வாங்கப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல 1558 ஏக்கர் நீர்நிலையில் காட்டப்படும். 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தும் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை திமுக ஆட்சியில் விரிவாக்கம் செய்யாதது ஏன்? சட்டப்பேரவையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கேள்வி. சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. விமான நிலையத்திற்கான திட்ட அறிக்கை வெளியாகும் முன்பே பரந்தூரில் நிலம் வாங்கி குவித்தது யார் என அமைச்சர் ஆதவர்ஜுனா கேள்வி. ஜி2 மீது புகார் கூறி எஸ்பி வேலுமணி பேசினால் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் ஏன் எழுந்து அமளி செய்கிறார் எனவும் வினா. நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி என்ன ஜி2 நிறுவனத்தை பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி2 நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும். டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்டை வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தை குறிவைத்து ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் நிலத்தை வாங்கி குவித்து ரியல் எஸ்டேட் மோசடி செய்துள்ளனர். சட்டப்பேரவையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்டை வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான், விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளீடும் இல்ல. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததால் ஜி2 மாப்பிள்ளை மற்றும் கருப்பு பணத்தை முதலீடு செய்தவர்கள்தான் கதறல். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது.
திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து எழுந்து உட்கார சட்டப்பேரவை ஒன்றும் பிடி பீரியட் இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் சாடல். எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது, இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை, பிடி பீரியட் இல்லை, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லிச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு, இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை. உட்காருங்க, பேசலாம். லாட்டரி மருமகனுக்காகவே பரந்தூருக்கு பதில் புதிய இடத்திற்கு விமான நிலையம் மாறுகிறது என கூறலாமா? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லிச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு, இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை. உட்காருங்க, பேசலாம். ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தால் முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பார்கள் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் கேள்வி. விமான நிலையமா விவசாயிகள் கண்ணீரா என்றால் முதலமைச்சர் விஜய் விவசாயிகள் பக்கம்தான் நிற்பார் என அமைச்சர் ஆதவர்ஜுனா பதில். ஊழல் இல்லாத முதலமைச்சர் அரசாங்கம் இருந்தால் தமிழ்நாட்டிற்கு முதலீடு தானாக வரும். பரந்தூர் விமான நிலையம் இல்லை என்றால் முதலீடே வராது என கூறிய திமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் ஆதவ் பதில். இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம். எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், 5 வருஷம் கழிச்சு வெள்ளையறிக்கை நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என இபிஎஸ் கேள்வி. மாற்று தொழில் திட்டங்களை பரிசீலித்து வருவதாக அமைச்சர் கீர்த்தனா பதில். எதிர்க்கட்சியாக இருந்தபோது விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை தடுத்து நிறுத்தியது யார்? தற்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, பரந்தூர் விமான நிலையம் வேண்டும் என கேட்பது ஏன் என அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் கேள்வி. இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் இருக்கும்போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் முஸ்லிம் தீவிரவாதிகள் என 5 முறை திமுக எம்எல்ஏக்கள் பேசியுள்ளனர். தாவேக எம்எல்ஏ முஸ்தபா பேசியதற்கு எதிராக இருக்கைகளில் இருந்து எழுந்து திமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளி. கடந்த கால ஆட்சியில இஸ்லாமியின் பாதுகாவலர்னா பேசினாங்க. காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நீங்க சொல்லணுமா? முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என திமுகவினர் கூறியதாக தாவேக எம்எல்ஏ முஸ்தபா கூறியதால் திமுக எம்எல்ஏக்கள் ஆவேசம். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல வந்து தீவிரவாதி வேண்டான்னு சொல்ல உடனே மாணவ உறுப்பினர் நான் முடிச்சிடுறேன். நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை.
சட்டப்பேரவையின் மையப்பகுதிக்கு வந்து பூண்டி கலைவாணன் வசந்தம் கார்த்திகேயன் கோபத்துடன் முழக்கம். உட்காருங்க உட்காருங்க. அப்படியே உட்காருங்க, நீ உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் பேசுறேன். வசந்தம் கார்த்திகேயன் என்ன கட்சி, அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எது? இருக்கையில் இருந்து எழுந்து சட்டப்பேரவையின் மையப்பகுதிக்கு வந்ததால் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் டென்ஷன். எது கட்சி கொறடா? முதல்ல இவர் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க அவரை. வசந்த கார்த்திகேயன் அவர் எந்த, நீங்க எங்க உட்காருறீங்க? நீங்க உங்க இடம் எது? உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல்ல இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. தனது இருக்கையிலிருந்து எழுந்து சென்று சபாநாயகருடன் திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் வாக்குவாதம். ஆதாரம் இல்லாமல் தாவேக எம்எல்ஏவை பேச அனுமதிக்க கூடாது என கூறி சரமாரி கேள்வி. உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. சட்டப்பேரவையில் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என திமுக எம்எல்ஏக்கள் பேசியதற்கு ஆதாரங்களை வழங்கினார் தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா. ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டார். நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில் வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. அவை குறிப்பிலும் இருக்கிறது, அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் மாண்பு கருதி வெளியிட விரும்பவில்லை என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் ஒருமையில் பேசியபடி ஆளும் கட்சி எம்எல்ஏக்களை அடிக்க வருகிறார். திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் மையப்பகுதிக்கு வந்து பாய்கிறார் என அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகரத்துல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பை கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடுறோம். திமுக எம்எல்ஏக்களின் உருட்டல் மிரட்டல்களுக்கு தாவேகவினர் பயப்பட மாட்டோம். அடிக்க பாய்ந்து வந்த வசந்தம் கார்த்திகேயனை ஏவா வேலு அணை கட்டி தடுத்ததை சுட்டிக்காட்டி அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசம். அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலு அண்ணா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகரத்துல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. முன்னாள் அமைச்சர்களுக்காக மணல் கல்குவாரிகளை நடத்தும் பினாமிகளை முதலில் கைது செய்து சிறையில் தூக்கி போட வேண்டும். சட்டப்பேரவையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா காட்டம். ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களா? ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. ஆதாரத்துடன் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதால் பினாமி பெயரில் கல் மணல் குவாரிகளை நடத்தி கொள்ளை அடிக்கின்றனர். இயற்கை வளங்களை அழித்து மருத்துவ பொறியியல் கல்லூரிகளை தொடங்கி நடத்தி வருகிறார்கள் எனவும் ஆதவர்ஜுனா சாடல். நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா
அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி இடத்துல 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்கோங்க. கூடு சீக்கிரத்தில் முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். சைக்கிளில் வந்து அரசியலுக்குள் நுழைந்தவர்கள் யார் யாரெல்லாம் தற்போது மருத்துவ பொறியியல் கல்லூரிகள் நடத்துகிறார்கள், பினாமி மூலம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் அவர்கள்தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆவேசம். ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. மதுரையில் அமைச்சராக இருந்த ஒருவர் இயற்கை வள குவாரிகளை கட்டுப்படுத்தியதால் தேர்தலில் தோற்று சட்டமன்றத்திற்கு கூட வர முடியாத நிலை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளி. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு. டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் புதிய அரசியல். நாங்க ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம், நாங்க மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சட்டவிரோத குவாரிகளை மூடினால் பினாமிகள் மூலம் செயற்கையாக கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் மீது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மறைமுக குற்றச்சாட்டு. திமுகவினர் எழுந்து கடும் அமளி. திமுக எம்எல்ஏக்கள் அமளியின் போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக எழுந்து நின்று தாவேகா எம்எல்ஏக்கள் முழக்கம். திமுக எம்எல்ஏக்கள் உட்காருங்கடா என ஒருமையில் பேசியதால் தாவேகா எம்எல்ஏக்களும் நீங்கள் உட்காருங்கடா என கத்தியதால் பரபரப்பு. உட்காருங்க உறுப்பினர் உட்காருங்க, நான் பேசுறேன், உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, முதல்ல நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் பேசுறேன், உட்காருங்க, நீ உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காருங்க. ஒருமையில் மரியாதை குறைவான வகையில் பட்டுக்கோட்டை திமுக எம்எல்ஏ அண்ணாதுரை பேசியதாக குற்றச்சாட்டு. பதிலடியாக தாவேகா அமைச்சர் பர்வேசும் எழுந்து திமுக எம்எல்ஏக்களை ஒருமையில் பேசியதால் கடும் அமளி. நீங்க உட்கார சொல்லுங்க, மாநில உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, மாநில உறுப்பினர் ஏவா வேலூர், நீங்க இங்க பாருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் தம்பி அண்ணா, மாநில உறுப்பினர், மாநில உறுப்பினர். பெயரை குறிப்பிடவில்லை என கூறிவிட்டு பினாமி பெயரில் மருத்துவ பொறியியல் கல்லூரிகள் நடத்துகிறார்கள் என ஆதவ் யாரை குறிப்பிடுகிறார்? தாவேகா எம்எல்ஏக்கள் எழுந்திருக்கும் போது அமைதியாக இருக்க திமுகவினர் என்ன மரக்கட்டைகளா என ஏவா வேலு கேள்வி. மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருங்க உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டியிருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தான்னு சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காருன்னு பட்டி போனோமா இல்லையா? பொதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்கள் என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறோம்? சம்பந்தப்பட்டதானே பேசி கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் வந்து வருகிற பொழுது அங்கே எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையாக உட்கார்ந்துருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும், இல்லை உணர்வு வரதானே செய்யும்.
கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட தமிழர்களின் விலா எலும்புகள் முறிக்கப்பட்டுள்ளன. மிக அருகில் நிற்க வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் உதயநிதி குற்றச்சாட்டு. 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு. விலா எலும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக கர்நாடக அரசிடம் தமிழக அரசு விளக்கம் கேட்டுள்ளதா? சட்டப்பேரவையில் பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேர் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சிஐடிக்கு மாற்றம். போலி என்கவுண்டர் என்று எழுந்துள்ள குற்றச்சாட்டை அடுத்து அரசு நடவடிக்கை. எம்எல்ஏக்கள் ராஜினாமாவால் காலியாக உள்ள தொகுதிகளில் பொறுப்பு அமைச்சர்கள் மக்கள் பணியாற்றுவார்கள் என பேசிய செங்கோட்டையனால் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் டென்ஷன். சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக பேச வேண்டும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவுறுத்தல். இது அவை அந்த குருவி மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. செங்கோட்டையனுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த போது எடப்பாடி பழனிசாமியின் மைக்கை ஆஃப் செய்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. நான் சொன்னேன் வழக்கு இருக்கு. நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மை கொடுத்துங்க. மை கொடுத்த சொல்லியாச்சு. தங்களால் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாது என நினைக்கிறீர்களா என இபிஎஸ் ஆவேசம். பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. உங்களை பேச அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த குருவி மாண்பை காப்பாத்துங்க. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கேள்வி கேட்கும் போது ஆளும் கட்சியினர் பதில் சொல்ல வேண்டும் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பேசும்போது அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் குறுக்கீடு. திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் பல கட்சிகளுக்கு சென்று வந்தவர் என கூறியதால் KN நேரு, பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் டென்ஷன். உண்மைக்கு புறம்பாக சொல்றேன். அவர் காங்கிரஸ்ல இருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் நின்று திமுக இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன உறுப்பினர் உட்காருங்க. உறுப்பினர் தலவாசி உட்காருங்க. வேண்டாம் தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா?
தான் எழுந்து நின்று ஆவேசமாக நடந்து கொண்டது ஏன் என சபாநாயகரிடம் விளக்கம் அளித்த திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன். அமைச்சர் விஜய் பாலாஜி சைகையில் தன்னை பற்றி பேசியதால் எதிர்வினையாற்றியதாக விளக்கம். உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. எட்டு வழிச்சாலை விவகாரத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்த்த திமுக ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஆதரவாக இருப்பதாக நிலைப்பாட்டை மாற்றியது. திட்டத்திற்கு எதிரான திமுகவின் போராட்டத்தை அப்போது தானும் ஒருங்கிணைத்ததால் அக்கட்சி பற்றி தனக்கு தெரியும் என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா காட்டம். எட்டு வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னால் இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். எட்டு வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த எட்டு வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் எட்டு வழிச்சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை, எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.